வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கு அமெரிக்கா விதிக்கும் வரி இலங்கையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அஜித் பி பெரேரா தெரிவிப்பு. அமெரிக்கா இலங்கை மீது விதித்துள்ள வரியால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான விளைவுகள் தொடர்பாக இலங்கை அரசு அதிகாரிகள் சர்வதேச நாணய நிதியத்துடன் விரைவில் பேச்சுவார்த்தை. தமிழ் அரசியல் கைதையான விக்னேஸ்வரநாதன் பார்த்திபனின் விடுதலையை வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் புதிய வகை மனிதநேய போராட்டம். நாட்டின் கடற்பரப்பை கடந்து மீன்பிடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு 7 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவிற்கு அமெரிக்கா எந்த அளவுக்கு வரி விதிக்கப் போகிறது என்பதை தற்போது பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். அந்த வரி தீர்மானம் இலங்கையினை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கக்கூடியது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், ஆசியா முழுவதிலும் இருந்து இலங்கை மட்டுமே அமெரிக்காவுடன் தீர்வு வரி தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்திருந்தார். இதன் பின்னர் இலங்கையும் அமெரிக்காவும் கூட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாகவும் பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடைபெறுவதாகவும் கூறப்பட்டது. மேலும் 15% வரிச்சலுகையினை பெற்று நாட்டின் முக்கியமான ஆடைத்துறையை பாதுகாக்க முடியும் என்றும் நம்பிக்கை அளிக்கப்பட்டது என்றார். எனினும் இவையெல்லாம் பொய்யாகிவிட்டது. அமெரிக்கா இலங்கைக்கு 30% வரி அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் பிலிப்பீன்ஸ், வியட்நாம் ஆசிய நாடுகளுக்கு வரும் 20% வரி விதிக்கப்பட்டுள்ளது. மலேசியா, ஜப்பான், தென்கொரியா ஆகிய நாடுகளுக்கும் 25% வரிதான் விதிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய நிலையில் இலங்கை ஆடை மற்றும் பிற ஏற்றுமதி துறைகள் கடும் தாக்கத்திற்குள்ளாகும். 44%இருந்து 30% வரி குறைந்திருந்தாலும் மற்ற நாடுகளை விட அதிகமாகவே வரி விதிக்கப்பட்டுள்ளதால் அமெரிக்க சந்தையில் போட்டியிடும் நமது வாய்ப்பு குறைகிறது. மேலும் பிற நாடுகளின் நிலைமையினை அறிய முயற்சிக்காத அரசாங்கம் இலங்கை மட்டுமே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது என்று ஜனாதிபதி கூறியுள்ளார். இது அரசாங்கத்தின் மிகப்பெரிய அலட்சியத்தை வெளிக்கொண்டு வருகிறது. இந்தியாவினுடைய வரி நிலைமை இன்னமும் தெளிவாக தெரியவில்லை என்றாலும் அதன் முடிவு இலங்கையினையும் பாதிக்கும் என்பதில் ஐயமில்லை. அரசாங்கத்தின் தவறான மற்றும் பொய்யான தகவல்களின் விளைவாக தற்போது நாடு முழுவதிலும் ஒரு பாரிய பொருளாதார நெருக்கடி எதிர்கொள்ளும் அபாய நிலைமை உருவாகியுள்ளது என்றும் அஜித் பி பெரேரா எச்சரித்துள்ளார். நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு தர்க்க ரீதியான தேசிய கொள்கைகள், தனியார் துறையின் தலைமையிலான வளர்ச்சி மற்றும் நீண்டகால திட்டமிடல் அவசியமானவை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டார். இது தொடர்பாக அவர் ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது மேற்கண்ட கருத்துக்களை வெளிப்படுத்தினார். நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் குறித்து தனது தொலைநோக்கு பார்வையினை அவர் முன்வைத்து, வார்த்தைகள் அல்ல செயல்தான் முக்கியம் என்று வலியுறுத்தினார். பேச்சுக்களை விட செயல்முறை நடவடிக்கைகளை இன்றைய தேவை என்று சுட்டிக்காட்டிய அவர், அரசாங்கத்தின் செயல்திறனில் மாற்றம் வேண்டும். அத்துடன் அரச நிதியின் வரம்புகளை உணர்ந்து நகர்ப்புற சீரமைப்பு, முதலீட்டாளர் வசதிகள் மற்றும் விநியோகம் தொடர்பான சிக்கல்களுக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். நாட்டின் நுண், சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் தற்போதைய நெருக்கடியால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு தேவையான ஆதரவை வழங்க வேண்டும் என்றும், ஊழலை கட்டுப்படுத்த முழுமையான டிஜிட்டல் மாற்றம் அவசியம் என்றும் சஜித் பிரேமதாச வலியுறுத்தினார். அவசர சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாத நிலையில் 2028ஆம் ஆண்டில் மேலும் ஒரு பொருளாதார நெருக்கடி உருவாகும் அபாயம் உள்ளதாக அவர் எச்சரித்திருந்தார். அதனோடு குடிமக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் நியாயமான மற்றும் மக்கள் உபயோகிக்கப்படக்கூடிய IMF உடனான ஒப்பந்த கொள்கையினை உருவாக்க நாம் முன்னிலை வகிப்போம் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். அமெரிக்கா இலங்கை மீது விதித்துள்ள 30% வரியினால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான விளைவுகள் தொடர்பாக இலங்கை அரசு அதிகாரிகள் சர்வதேச நாணய நிதியத்துடன் விரைவில் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளனர். இந்த வரி காரணமாக நாட்டிற்கு ஏற்படும் வருமான இழப்பை எவ்வாறு ஈடு செய்யலாம் என்ற பதில்கள் குறித்து பேசவே இந்த சந்திப்புகள் நடைபெற உள்ளன என்று திரைசேரி அதிகாரிகள் தெரிவித்தனர். அமெரிக்காவின் புதிய வரி நடைமுறை 2025 ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வருவதால் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு நிர்ணயிக்கப்பட்ட வரி வருமான இலக்குகளை பூர்த்தி செய்வதில் சிக்கல்கள் ஏற்படக்கூடியதாக அரசு மதிப்பீடு செய்துள்ளது. இந்த சூழ்நிலையை துரிதமாக சமாளிக்க தேவையான தீர்வுகளை தேடும் நோக்கில் சர்வதேச நாணய நிதியத்துடனான இந்த கலந்துரையாடல்கள் நடைபெறவுள்ளதாக திரைசேரி அதிகாரிகள் கூறியுள்ளனர். தமிழ் அரசியல் கைதியான விக்னேஸ்வரநாதன் பார்த்திபனின் விடுதலையை வலியுறுத்தி விடுதலை பெருமிச்சம் வேரூன்றிய தலைத்திட ஒரு குவளை நீர் உவந்து உறவுகளை விடுவிப்போம் என்ற கருப்பொருளில் யாழ்ப்பாணத்தில் புதிய வகை மனிதநேய போராட்டம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது. 17 வயதில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட பார்த்திபன் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடி வருகிறார். பெற்றோர்கள் உயிரிழந்த போது அவர்களின் இறுதிச் சடங்குகளுக்கு கைதியாக கலந்திருந்தாலும் மீண்டும் சிறைக்கு திருப்பி அனுப்பப்பட்டார். அம்மையார் பாகேஸ்வரனின் 3வது ஆண்டு நினைவையொட்டி குரலற்றவர்களின் குரல் அமைப்பு இந்த போராட்டத்தை திருநெல்வேலியில் அவரது இல்லத்தில் ஆரம்பித்துள்ளது.
தமிழ் அரசியல் கைதிகள் உயிருடன் விடுதலை அடைந்து குடும்பங்களுடன் இணைய வேண்டும் என்பது இந்த போராட்டத்தின் நோக்கமாகும். இதில் அனைவரும் தங்களது வீடுகளில் இருந்து ஒரு குவளை தண்ணீரை பொது குவளையில் ஊற்றி விடுதலை பெருமிச்சம் வேரூன்றி உருக்கொண்டு பங்களிப்பை வழங்கலாம் என்று ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். இனம், மதம், மொழி கடந்து அனைவரும் இந்த பணியில் இணைய வேண்டும் எனவும் மனிதநேயத்திற்கான இந்த முயற்சியை ஆதரிக்கவும் குரலற்றவர்களின் குரல் அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் கடற்பரப்பை கடந்து மீன்பிடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு 7 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். இந்த மீனவர்கள் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை விசைப்படகில் கடலில் புறப்பட்டிருந்தார்கள். இவர்களது படகு யாழ்ப்பாண மாவட்டத்தின் காங்கேசந்துறை வடமேற்கு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அவர்கள் எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படையினரால் இடைநிறுத்தப்பட்டு அதிலிருந்து 7 பேரும் கைது செய்யப்பட்டனர். கைதான மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகு காங்கேசந்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. முதற்கட்ட விசாரணைகள் முடிவடைந்ததும் அவர்கள் மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் கடற்படை அறிவித்திருந்தது. வடக்கு மாகாணத்தில் தாதியர்கள் இல்லாமல் செயல்பட்டு வரும் 33 உள்ளூர் வைத்தியசாலைகள் இருப்பது சீரான சுகாதார சேவையை வழங்குவதில் பெரும் தடையாக உள்ளது என்று சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டார். நயனாதீவு மாவட்ட வைத்தியசாலையில் அமைக்கப்பட்ட புதிய வெளி நோயாளர் பிரிவு கட்டடத்தின் திறப்பு விழா நேற்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் தலைவராக செயல்பட்ட அமைச்சர் நிகழ்வின் போது உரையாற்றிய போதே மேற்கண்ட தகவலை வெளியிட்டுள்ளார். இந்த புதிய கட்டடத்தில் மருந்தகம், தடுப்பூசி அறை, பல் சிகிச்சை பிரிவு, தாதியர் அறை மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட வசதிகள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தீவிர சிகிச்சை, அறுவை சிகிச்சை, முதன்மை பராமரிப்பு பிரிவுகள் மற்றும் பொது சுகாதார வசதிகளும் இதில் அடங்கும். நாட்டின் பல பகுதிகளில் உள்ள பிராந்திய சுகாதார நிலையங்களை மேம்படுத்தும் முயற்சிகள் இது ஒரு பகுதியாகும் எனவும் அதற்கான விரிவான திட்டம் கடந்த சில மாதங்களாக தயாரிக்கப்பட்டு வருகிறது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இப்போது நடைமுறையில் உள்ள சுகாதார சேவைகள் வைத்தியர்கள் மையமாக உள்ளன. இது மக்கள் மருத்துவ சேவைகளை பெறுவதற்கு பெரும் தூரம் பயணிக்க வேண்டிய நிலைமையை உருவாக்கியுள்ளது. ஆனால் மக்கள் மையமாக அமைந்த சுகாதார சேவையை வழங்குவதற்காக அரசு முனைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தீவுகள் போன்ற இடங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மூலமாக தரமான சேவைகள் வழங்கக்கூடிய வகையில் கட்டமைக்கப்படும் என்றும் குறுகிய காலத்தில் இந்த கட்டட பணிகளை முடித்து கடற்படையினரின் பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் மக்கள் சிகிச்சைக்காக வரிசையில் நின்று காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நவீன தொழில்நுட்பத்தின் உதவியோடு அவர்களை நேரடியாக பரிந்துரைக்கும் முறையிலான சேவைகள் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. தாதியர்கள் இல்லாத 33 வைத்தியசாலைகளுக்கான பணியிடங்களை நிரப்பும் முயற்சி விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றும் அதற்கான புதிய செவிலியர்களை நியமிக்கும் வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மருத்துவ உபகரணங்கள், ஆம்புலன்ஸ்கள் உள்ளிட்ட வாகனங்கள் வழங்கப்பட்ட பிறகும் அவற்றை பராமரிக்க சுகாதார அமைச்சகம் இதுவரை போதுமான நடவடிக்கைகள் எடுக்காதது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் எதிர்காலத்தில் விலை உயர்ந்த பௌதீக வசதிகளை பராமரிக்கும் தனியார் நிறுவனங்களுடன் ஒத்துழைத்து அவை தொடர்ந்து செயல்படுத்தும்படி நிர்வகிக்கப்படும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச உறுதியளித்துள்ளார். இந்தியா இலங்கையை பிரிக்கும் திட்டத்தில் இருந்து இன்று வரையும் மாறாமல் செயல்பட்டு வருகிறது என்று பேராசிரியர் இந்துராகரே தமரதன தேரர் தெரிவித்தார். குக்காவில் தாக்குதலின் 35வது ஆண்டு நினைவேந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றியவர், இந்திய அரசாங்கம் தொடர்ந்து பல்வேறு வியூகங்களை பயன்படுத்தி இலங்கையை உள்நோக்காக குலைக்க முயல்கிறது. நாட்டை பிரிக்க வேண்டும் என்ற இந்தியாவின் நோக்கம் ஒரு புள்ளி விவர அளவிலும் மாறவில்லை. அந்த நிலைப்பாட்டில் சிறிதளவு மாற்றமும் இல்லை. இப்போது இந்தியா இலங்கைக்கு 300 பில்லியன் ரூபாய் கடன் நிவாரணம் வழங்கும் முயற்சியில் இறங்கியுள்ளது. ஆனால் இலங்கை இந்தியாவிடம் செலுத்த வேண்டிய 1.7 பில்லியன் டாலர் கடனை ரத்து செய்யாமல் நிவாரணத்தின் பேரில் வேறு வடிவில் அதை செயல்படுத்துகிறது என்றார். மேலும் புலம்பெயர் தமிழர்கள், உள்ளூர் தமிழ் மக்கள் மற்றும் அரசியல் வெட்கப்படாத உக்திகள் மூலம் இந்தியா தனது நோக்கங்களை நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இலங்கையை பொருளாதார ரீதியாக பாதித்து பிராந்திய அரசியல் நிலைத்தன்மையினை குலைத்து நாட்டை தனது 29வது மாநிலமாக மாற்றும் நோக்கமும் அதன் பின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை 30வது மாநிலமாக பிரித்தெடுக்கவும் திட்டமிடுகிறது என்று பேராசிரியர் தம்மரதன தேரர் கருத்து வெளியிட்டுள்ளார்.